இன்றைக்கி நம்ம கேரளாவோட ஸ்பெஷலான மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கறிவேப்பிலை, கடுகு, இஞ்சி, பூண்டு, வெந்தயம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், அப்புறம் நல்ல புளிச்ச தயிர். மோர் குழம்புக்கு இப்போ அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், மஞ்சள் தூள், ஜீரகம், பச்சை மிளகாய். அரைக்க எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள் தேங்காய், ஜீரகம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம வச்சுருந்த புளிச்ச தயிரை மிக்சியில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா அடித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் அதில் தாளிக்கிற சாமான்களை போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம முதல்ல கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரியணும், அதுவரை நம்ம நல்லா வதக்கணும். கடுகு பொரிஞ்சதும் அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும், அப்போ தான் மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்க இஞ்சி துண்டுகளை சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வர வதக்கணும். அடுத்ததா பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம், அதை இதோடு சேர்த்துடலாம். வெந்தயத்தை இதோட நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் இதை கடுகோட சேர்த்தும் சேர்க்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காய் துண்டுகளை இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெண்டைக்காயோட கலர் மாறுறது வர நல்லா வதக்கி வேக விடணும். அரைச்ச தேங்காய் மசாலாவை வெண்டைக்காயோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். அடுத்ததா இதில் மஞ்சத்தூளை சேர்க்க போகணும்.
வெண்டைக்காய் வேகிற வர இந்த கலவையை கொதிக்க விடணும். இந்த குழம்ப மூடி போட்டு நல்லா வேக விட போகிறோம். இதுவரை நம்ம இந்த குழம்புக்கு உப்பு போடலை, இப்போ உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக மிக்சியில் தண்ணி கலந்து நல்லா அடித்து வச்சுருக்க புளிச்ச தயிர் இதோட கலந்துக்க போகிறோம். மோர் குழம்ப அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. தயிர் சேர்த்தப்புறம் சிம்மில் வச்சு தான் குழம்ப கொதிக்க விடணும். அடுத்ததாக மோர் குழம்புக்கு தாளிக்க போகிறோம். பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்கணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது காஞ்ச மிளகாய். இப்போ இதில் நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். தாளிச்சதை மோர் குழம்பு மேலே ஊற்றணும். மோர் குழம்பு ரெடி.